இன்னைக்கு யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன பார்க்கலாம். ஓகே, ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு சரியாக ஆரம்பிக்குது. அதாவது உறவுகளில் இருந்த அந்த மூன்றாவது நபர் இருப்பாங்கள்ல, உங்கள் லைஃப்பில் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த உறவுகள்லையும் சரி, அந்த மூன்றாவது நபர் இருக்காங்கள்ல, அவங்களோட தாக்கம் குறைஞ்சு மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதாவது இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் மற்ற நபர் வந்து பிரிச்சுருவாங்களோ, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அந்த மூன்றாவது நபரை பற்றி அதிக யோசனைகள் இருந்துச்சுன்னா, இனி அதை பற்றி யோசிக்க தேவை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட விலகல் வந்து நீங்களும் அந்த நபரும் மறுபடியும் வந்துட்டு உங்களோட அந்த பாண்டிங்கை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு இந்த டைம் நல்ல ஒரு டைமாக இருக்கும்.